வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. திருவள்ளுவர் தினத்தன்று அந்த மாபெரும் ஞானிக்கு எனது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவருடைய சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்காரு. இதுக்கு ஒட்டுமொத்த திமுகவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தை 2ஆம் தேதி தானே திருவள்ளுவர் தினம், ஆனால் தை 1ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பதிவு போட்டிருக்காரு. உங்களுடைய இஷ்டத்துக்கு தமிழக கேலண்டரை மாற்ற நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டை எழுதிக்கிருக்காங்க திமுகவுடைய ஆதரவாளர்கள். இப்போ பாஜக என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 2ஆம் தேதிக்கு பதிலாக 1ஆம் தேதி அமித்ஷா வாழ்த்து சொல்லிட்டாரு அப்படின்னு இப்படி கத்துறீங்களே, உங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஜஸ்ட் ஒரு நாள் முன்னாடி சொன்னதில் உங்களுக்கு இவ்வளவு கோபம். ஏப்ரல் 14 சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு, அதை தை 1 அப்படின்னு இவ்வளவு காலமாக சொல்ல துடிச்சிங்க, மாற்ற துடிச்சிங்க. எவ்வளவு காலம் தமிழ் புத்தாண்டை சித்திரை 1க்கு பதிலாக தை 1 அப்படின்னு எவ்வளவு காலம் மக்கள் மத்தியில் திணிக்க பார்த்தீங்க. இப்போதான் மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு இப்போதான் ஓஞ்சிருக்கீங்க, இப்போதான் அமைதியாக இருக்கீங்க. இன்னும் உங்களுடைய தடத்தை ஃபாலோ பண்ணுறவங்க சித்திரை 1க்கு பதிலாக தை 1 தமிழ் புத்தாண்டு அப்படின்னு இன்னும் உருட்டிக்கு இருக்காங்களே. விஜய் இன்னைக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லும்போது தமிழ் புத்தாண்டு வாழ்த்தையும் தெரிவிச்சிருக்காரு. திமுகவுடைய ரூட்டை தான் விஜய் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாரு. திமுக எந்தெந்த விஷயங்களை பேசுகிறாங்களோ அதே விஷயத்தை தான் விஜயும் பேசுகிறாரு. டிஎம்கே ஈக்குவல் டு டிவிகே அப்படின்னு தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா. இன்னொரு எடுத்துக்காட்டு, தை 1 தமிழ் புத்தாண்டு அப்படின்னு விஜய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. விஜயுடைய இந்த ட்விட்டர் பதிவுக்கு சமூக வலைதளத்தில் கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுது. இது 2. 3வது, ஈரானில் நடக்கக்கூடிய கொடுமைங்க. அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஈரானில் கொடுமைகள் நடந்துக்கிருக்கு. வெளி உலகத்துக்கு அது தெரியலை, திட்டமிட்டு மறைக்கப்படுது. அதாவது லாஸ்ட் ஒரு 15 நாட்களில் 10,000க்கும் அதிகமான மக்கள் ஈரானில் கொல்லப்பட்டிருக்காங்க. இஸ்லாமிய குடியரசு ஆட்சி ஈரானில் நடக்குதுல்ல, கொமேனி தான் அங்கே சுப்ரீம் லீடராக இருக்காரு. தன்னுடைய இராணுவத்தை வச்சே சொந்த மக்களை ஷூட் பண்ணிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான டிபேட்ஸ் நடந்துக்கிருக்கு. ஈரானுடைய மனித உரிமைகள் அமைப்பு 2500லேருந்து 3400 பேர் இறந்து போயிருக்காங்க போராடியவர்கள் அப்படின்னு ஈரானுடைய மனித உரிமைகள் அமைப்பு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈரானுடைய அமைப்பே இப்படி நம்பர் கொடுக்கும்போது டெஃபினட்டாக அந்த நம்பரை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு ஊடகங்கள் கணிக்கிறாங்க. 12,000லேருந்து 20,000 பேர் வரைக்கும் இருக்கலாம் அந்த நம்பர்ஸு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதில் 12லேருந்து 15 வயது குழந்தைகளும் இருக்காங்க அப்படின்னு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்ஸை பார்க்க முடியுது. ஈரானில் மனித உரிமைகளே இல்லை, குறிப்பாக பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக தன்னுடைய இராணுவத்தை பயன்படுத்தி ஈரான் கவர்மெண்ட் இந்த சர்வாதிகார போக்க யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. இதில் அமெரிக்கா தலையிடணும், அமெரிக்கா ஈரானில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறலை கண்டித்து அமெரிக்கா இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் போராடியவர்களில் 18,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்களாம் லாஸ்ட் 15 டேஸில். இந்த 18,000 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஈரானுடைய நீதித்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுமை பார்த்தீங்களா? ஏன் இதுக்கு யாருமே வாய்ஸே கொடுக்கல? இஸ்ரேலை கண்டித்து மட்டும் முதல் ஆளாக குரல் கொடுத்தீங்க, இப்போ ஈரானை கண்டித்து ஏன் ஒருத்தங்க கூட வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமூக வலைதளத்தில் கேள்விகள் எழுப்பப்படுது. இது 3. 4வது என்ன அப்படின்னா, செந்தில்வேல் இருக்கார்ல, செந்தில்வேலு சமீபத்தில் நியூஸ் 18ல் நடந்த ஒரு ப்ரோக்ராமில் இந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியேறி வெளியில் திமுக காரங்களெல்லாம் திரட்டி பாஜகவினருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டார் அப்படின்னு ஒரு பரபரப்பான செய்திகள் வந்துச்சு. இப்போது செந்தில்வேல் பார்த்தீங்கன்னா சென்னை புத்தக திருவிழாவில் அவர் எழுதின ஒரு புத்தகம் விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. திராவிடம் 2.0 அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்காராம், அது விற்பனைக்கு வந்திருக்கான். திமுக காரங்களே அமைதியாக இருக்காங்க, பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடம் 2.0 அப்படின்னு புத்தகம் எழுதுறாரு. ஆனால் இவரை ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் அட்ரஸ் பண்ணுறாங்க. இவர் நியூஸ் 18ல் பேசும்போது பாஜக காரங்க இடியாப்பம் பேடிஎம் அப்படின்னு சொல்லி இவரை பேச விடாமல் தடுத்தாங்களாம். இவர் சொல்கிறாரு, அவங்க தடுத்ததில் தப்பே கிடையாது, நீங்களாம் ஊடகவியலாளரா பத்திரிகையாளரா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.